இந்த பிரச்சனைகளை நம்ம நிஜ வாழ்க்கையில் நம்மளால தீர்க்கவே தெரியல. எப்ப பார்த்தாலும் நம்ம சண்டை போடணும், என்னை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான் அப்படின்றோம். எப்படி சண்டை போறப்போ ஒண்ணு இல்ல, ஒரு 2 பேர் லவ் பண்றாங்க, நல்லா லவ் பண்ணாங்க, லவ் பண்ணும்போது சந்தோஷமா இருந்தாங்க, லவ் பண்ணி முடிச்ச பிறகு 2 பேருக்கு சண்டை வருது. அவன் சொல்றான் என்னை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னா. இந்த டைலாக் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். எல்லா பிரச்சனையிலும் இந்த டைலாக் வருது. நீங்க என்ன சொல்லுங்க, என்னை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ல, இதுவே சண்டை, என்னை நீ புரிஞ்சுக்கல, உடனே நீ புரிஞ்சுக்கவே பெரிய சண்டை. அப்பா அம்மாவுக்கு சண்டை போடும்போது, ஏங்க உங்களை நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி எனக்கு என்னங்க கிடைச்சது, எனக்கு ஏதாவது நீங்க உங்களை என்னங்க என் லைஃப்ல என் கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றது அம்மா சொல்றாங்க. அப்பா என்ன சொல்றாரு, ஏன் நான் வேலை பண்ணிட்டு வந்தேன், நீ என்ன உன் பிரச்சனை சொல்ற, என் பிரச்சனை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னா. அத்தையும் மாமாவும் புரிஞ்சுக்க மாட்டேன் அடிக்கிறாங்க. புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிற மாட்டாங்கன்னு 2 பாலிட்டிஷியன்ஸ் அடிச்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்க மாட்டேன்னா புரிஞ்சுக்க, கமல் ரசிகரும் ரஜினி ரசிகரும் அடிச்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்க மாட்டேன் விஜய் ரசிகரும் அஜித் ரசிகரும் அடிச்சுக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் புரிஞ்சுக்க மாட்டேன் அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்கப்பா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு தியேட்டர்ல போனா ஒரு நல்ல கதையை பாக்குறோம், வாழ்க்கை புரியுது. ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட்.